Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. இந்த நம்முடைய தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதுல முக்கியமானது கல்வி கடன் ரத்துனாங்க, இல்ல கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, நீட் தேர்வு ரத்துனாங்க, அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்பட்டாங்க, உயர்த்தல, ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க. அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் 3 லட்சம், அரசு சார்ந்த நிறுவனத்தில் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புனாங்க. இது வரைக்கும் நிரப்பல. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சாங்க. இந்த 4.5 ஆண்டுகளில் அரசு பணியாளர்கள் சுமார் 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அதோட அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க. அம்மா விழிக்கலை கைவிட்டுட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம் அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அதுதான் திமுக சாதனை. அடிக்கடி ஸ்டாலின் சொல்லுவதெல்லாம் நாங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? அதிமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நம்ம தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தொலைக்காட்சியின் வாயிலா தெரிவிச்சோம், ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம். வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்டாலின் நேற்றைய தினம் கூட குறிப்பிடுறார், மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்பதா சொல்றாங்க. அப்படின்னா இன்னும் 4 மாசம் தான் கொடுக்க முடியும். 56 மாதம் கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க ஒழிய இந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.